அஷ்டமஸ்தானத்துல கிரகங்கள் இருக்காங்க அப்படின்போது ஒரு கிரகங்கள் இருந்தாலே நம்ம கொஞ்சம் உஷாரா இருக்கணும். 4 கிரகங்கள் இருக்காங்களேம்மா ரொம்ப உஷாரா இருக்கணுமா அப்படின்னா அப்படி கிடையாது. 4 கிரகங்கள்னால நிறைய பலன்கள் அப்படின்றது இருக்கதான் செய்யுது. 8ல ராகு என்ன பண்ணுவான்? பிளஸ் என்ன அப்படின்னாங்க, திடீர் அதிர்ஷ்டம், திடீர் தன பிராப்தி, திடீர் மாற்றங்கள் அப்படின்றது வரும். இது நல்ல விதத்துல மாற்றங்கள் வருமா? ஆப்வியஸ்லி நல்ல விதத்துல வரும். அதுக்கப்புறம் 8ல செவ்வாய் என்ன பண்ணுவோம்? அஷ்டமத்து செவ்வாய் வண்டி வாகனம் ஓட்டும் போது கேர்ஃபுல்லா ஓட்டணும். 2 வீலர் எடுக்கிறத அவாய்ட் பண்ணிடுங்க. அதே மாதிரி நைட் டைம் டிராவல் அவாய்ட் பண்ணிடுங்க. சின்ன சின்ன உடல் சார்ந்த உபாதைகள் இருக்கு அப்படின்னா உடனே டாக்டர் போய் பார்த்து அதுக்கான வைத்தியம் ப்ராப்பரா பண்ணிக்கோங்க. மார்ச் மாசம் 15ஆம் தேதி சூரியன் வந்து என்ன பண்றாரு? உங்களுக்கு 8ஆம் பாவத்துல இருந்து, அதாவது கும்பத்துல இருந்து மீனத்துக்கு போயிடுவார், 9ஆம் பாவத்துக்கு போயிடுவார். அப்ப பாக்கிய சூரியன் என்ன பண்ணுவான்? அப்பானால ஆதாயம், மாமனார்னால ஆதாயம், ஹையர் அபிஷியல்ஸ்னால ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அதெல்லாம் கொடுத்துருவான். 8ல சூரியன் என்ன பண்ணுவான்? பொதுவா வந்து பாருங்க, அப்பாவுக்கு உடல் சார்ந்த உபாதைகள் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. அப்பா இல்லைங்க, மாமனாருக்கு உடல் சார்ந்த உபாதைகள் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. அம்மனருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, சதுர்கிரக சேர்க்கை. 4 கிரகங்கள் வந்து பாத்தீங்கன்னா கும்பத்துல சஞ்சாரம் பண்றாங்க. கும்பத்துக்கு பயிற்சியாகி கும்பத்திலே சஞ்சாரம் பண்றாங்க. ஏறக்குறைய மார்ச் மாசம் முழுவதும் அப்படின்னு சொல்லலாம். இந்த சதுர்கிரக சேர்க்கை நிறைய ராசிகளுக்கு நிறைய நற்பலன்கள் அப்படின்றது கொடுக்கதான் போகுது. அது மட்டும் இல்லைங்க, சுக்கிர பகவான் எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா சுக்கிரன் உச்சமடையக்கூடிய வீடு மீனம். ஆக மீனத்துல போய் அமர்றாரு. மார்ச் மாசம் முழுசும் சுக்கிரன் மீனத்துல உச்சம் பெற்று அமர்ந்து எல்லா ராசிகளுக்கும் நற்பலன்கள் அப்படின்றது கொடுக்கதான் போறாரு. ஆக உங்க ராசிக்கு என்ன மாதிரி நற்பலன்கள் கொடுக்க போறாரு? கடகராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த மார்ச் மாசம் வந்து பாருங்க சதுர்கிரக சேர்க்கை கும்பத்தில். கும்பம் உங்களுக்கு என்ன பாவம்? 8ஆம் பாவம், அஷ்டமஸ்தானம். ஐயோ, அஷ்டமஸ்தானம் ஆச்சேம்மா, மறைவு ஸ்தானம் ஆச்சே. பொதுவா இந்த அஷ்டமஸ்தானம் 8ஆம் பாவம் அப்படின்றது வந்து பாருங்க நம்மளோட ஹிடன் சீக்ரசிஸ், ஹிடன் ரிலேஷன்ஷிப்ஸ், மறைமுக உறவுகள். புரியுதுங்களா? மறைமுக ரகசியங்கள், அதே தான் தமிழ்ல சொன்னேன், மறைமுக ரகசியங்கள். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம உடல் சார்ந்த உபாதைகள், இந்த சர்ஜரிஸ், கண்டங்கள், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா காமிக்கக்கூடிய, பெண்களா இருந்தா மாங்கல்ய பலம், இதெல்லாம் காமிக்கக்கூடிய ஸ்தானம் தான் அஷ்டமஸ்தானம். அஷ்டமஸ்தானத்துல கிரகங்கள் இருக்காங்க அப்படின்போது ஒரு கிரகங்கள் இருந்தாலே நம்ம கொஞ்சம் உஷாரா இருக்கணும். 4 கிரகங்கள் இருக்காங்களேம்மா ரொம்ப உஷாரா இருக்கணுமா அப்படின்னா அப்படி கிடையாது. 4 கிரகங்கள்னால நிறைய பலன்கள் அப்படின்றது இருக்கதான் செய்யுது. இதுல முதல்ல ராகு பகவான், 8ஆம் பாவ ராகு, அஷ்டமஸ்தான ராகு அப்படின்னாலே நிறைய பேர் பயப்படுவாங்க. ஏன்னா பொதுவா ராகு அப்படின்னாலே காணல் நீர் மாதிரி ஒரு மாயை அப்படின்றது இருக்கதான் செய்யும். 8ல ராகு என்ன பண்ணுவான்? பிளஸ் என்ன அப்படின்னாங்க, திடீர் அதிர்ஷ்டம், திடீர் தன பிராப்தி, திடீர் மாற்றங்கள் அப்படின்றது வரும். இது நல்ல விதத்துல மாற்றங்கள் வருமா? ஆப்வியஸ்லி நல்ல விதத்துல வரும். என்ன விதத்துல வரும்? இப்ப உங்க குடும்பத்துல, இப்ப நீங்க கடகம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், குடும்பத்துல இப்ப நிறைய சொத்து பத்தோட இருக்கவங்க, அவங்களுக்கு வாரிசு இல்ல அப்படின்னா அவங்களோட சொத்து உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. சுய ஜாதகத்துல 8ல ராகு இருக்கு அப்படின்னா கோச்சார பிரகாரமும் அந்த மாதிரி ஒரு பலன் உண்டு. புரியுதுங்களா? திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பணவரவு. நம்ம சிலர் பாக்குறோம் பாத்தீங்களா, நாங்க வந்து சும்மா ஒரு மூக்குத்தி வாங்க போனோங்க, 1 கிலோ தங்கம் எங்களுக்கு வந்து ஜாக்பாட், எங்களுக்கு வந்து சீட்டு குழுக்கிறதுல எங்களுக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரிலாம் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. இப்ப நிறைய கடகம் யோசிக்க கூடாது, எனக்கும் அந்த மாதிரி 1 கிலோ தங்கம் வந்துருமா, ஜாக்பாட் அடிச்சிடுமா, லாட்ரி அடிச்சிடுமா, அப்படி கிடையாது. பொதுவா 8ல ராகு அப்படின்னா திடீர் ஒரு அதிர்ஷ்டம் அப்படின்றது வரும். அந்த திடீர் அதிர்ஷ்டம் உங்க சுய ஜாதகத்தை பொறுத்து 10 ரூபாய் அதிர்ஷ்டமானா இருக்கலாம், 10,000 ரூபாய் அதிர்ஷ்டமானா இருக்கலாம், இல்ல 10 கோடி ரூபாய் அதிர்ஷ்டமானா இருக்கலாம். ஆக மொத்தம் திடீர் அதிர்ஷ்டம் ஏதோ ஒரு விதத்துல கண்டிப்பா வரும், ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, 8ல ராகு நெகட்டிவ் ஏதாவது இருக்கா? கடகராசி அன்பர்களே, ஹிடன் சீக்ரசிஸ் ஏதாவது இருக்கு, எங்களுக்கு மறைமுக உறவுகள் இருக்குங்க. மறைமுக நிறைய பேர் வந்து ஜாதகம் பார்க்கும்போது, எனக்கு வந்து லேடிஸா இருக்கட்டும், ஜென்ஸா இருக்கட்டும், மேடம் எனக்கு ஒரு குழந்தை இருக்கிறதே என் கணவருக்கு தெரியாது, என் மனைவிக்கு தெரியாது, எனக்கு இன்னொரு மனைவி இருக்கிறதே என்னோட மனைவிக்கு தெரியாது அப்படின்லாம் சொல்றாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களா இருந்தா அந்த ஹிடன் ரிலேஷன்ஷிப் வெளியே தெரியறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது உண்டுங்க. உங்களோட மறைக்கப்பட்ட உறவுகள் வெளியே தெரியறதுக்கான வாய்ப்பு உண்டு. என்னங்க நாங்க கடகம், எங்களை போய் மறைக்கப்பட்ட உறவுகள், உறவுமுறைகள் அப்படின்லாம் சொல்றீங்களே, இங்க பாருங்க, பொதுவா ஹிடன் சீக்ரசிஸ் இருக்கிறவங்களுக்கு, ஹிடன் ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்கிறவங்களுக்கான வரிகள் இது. இல்லாதவங்க அதை பத்தி யோசிக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. இருக்குதா? இருக்கிறவங்க கொஞ்சம் உஷாரா இருந்துக்கோங்க. எப்படி உஷாரா இருந்துக்க முடியும்? இதுக்கு முன்னாடி எந்த அளவுக்கு அந்யோன்யமா நம்பிக்கையா அவங்க கூட பாசமா பழகுனீங்களோ அதே மாதிரி இருந்துக்கோங்க. வெளியே தெரியறதுக்கான வாய்ப்பு கிடையாது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஸ்கின் மேனிஃபெஸ்டேஷன்ஸ், ஆல்ரெடி இன்ஃபெக்ஷியஸ் டிசார்டர்ஸ் இருக்கு அப்படின்னா அந்த இன்ஃபெக்ஷியஸ் டிசார்டர்ஸ் இன்னும் அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. பிளஸும் சொல்லிட்டு மைனஸும் சொல்லிட்டு ஆரோக்கியத்துல கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. 8ல சூரியன் என்ன பண்ணுவான்? பொதுவா வந்து பாருங்க, அப்பாவுக்கு உடல் சார்ந்த உபாதைகள் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு.
அப்பா இல்லைங்க, மாமனாருக்கு உடல் சார்ந்த உபாதைகள் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்பா கூட சண்டை, மாமனார் கூட சண்டை, அப்பா கூட மனஸ்தாபம், மாமனார் கூட மனஸ்தாபம், இதெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி பாருங்க, நீங்க ஒரு கன்சர்ன்ல வேலை செய்றீங்க அப்படின்னா உங்க ஹையர் அபிஷியல் கிட்ட உங்களுக்கு மனஸ்தாபம் வந்து அவன் உங்களை டார்கெட் பண்றதுக்கான வாய்ப்பு உண்டு. இதெல்லாம் கவனமா இருக்கணும். இது மார்ச் மாசம் 15ஆம் தேதி வரைக்கும் தான் இருக்கு. மார்ச் மாசம் 15ஆம் தேதி சூரியன் வந்து என்ன பண்றாரு, உங்களுக்கு 8ஆம் பாவத்துல இருந்து, அதாவது கும்பத்துல இருந்து மீனத்துக்கு போயிடுவார், 9ஆம் பாவத்துக்கு போயிடுவார். அப்ப பாக்கிய சூரியன் என்ன பண்ணுவான், அப்பானால ஆதாயம், மாமனார்னால ஆதாயம், ஹையர் அபிஷியல்ஸ்னால ஒரு இம்ப்ரூவ்மெண்ட், அதெல்லாம் கொடுத்துருவான். கவலைப்பட வேண்டாம். அந்த 15 தேதி வரைக்கும் இந்த உஷாரா அப்பாவுனோட ஆரோக்கியம், மாமனார்னோட ஆரோக்கியம், ஹையர் அபிஷியல் கிட்ட பகச்சிக்காம உஷாரா இருந்துக்கோங்க. சிம்பிள். அதுக்கப்புறம் 8ல செவ்வாய். 8ல செவ்வாய் என்ன பண்ணுவோம், அஷ்டமத்து செவ்வாய், வண்டி வாகனம் ஓட்டும் போது கேர்ஃபுல்லா ஓட்டணும். 2 வீலர் எடுக்கிறது அவாய்ட் பண்ணிடுங்க. அதே மாதிரி நைட் டைம் டிராவல் அவாய்ட் பண்ணிடுங்க. சின்ன சின்ன உடல் சார்ந்த உபாதைகள் இருக்கு அப்படின்னா உடனே டாக்டர் போய் பார்த்து அதுக்கான வைத்தியம் ப்ராப்பரா பண்ணிக்கோங்க. சின்ன சின்ன மருத்துவ செலவு, ஒரு சிலருக்கு சர்ஜரி, ஒரு சிலருக்கு ஆக்சிடென்ட்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. கவனமா இருந்துக்கோங்க. சரி, அதுக்கப்புறம் 8ல புதன், நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்பு உண்டு. 8ல புதன், நான் ஓவரா பேசி மாட்டிக்கிறேன். நான் வந்து நல்லா பேசுவேன், பேசக்கூடிய திறமை எனக்கு ஜாஸ்தி உண்டு. பொதுவா நான் வந்து ஒரு 4 பேர் மத்தியில பேச மாட்டேன். இந்த காலகட்டம் பேசினேன், பேசும்போது எக்குத்தப்பா 2 வார்த்தை பேசிட்டேன், அதனால மாட்டிக்கினேன் அப்படின்ற மாதிரி ஒரு அமைப்பு. ஸோ பேசும்போது கவனம் அப்படின்றத வச்சுக்கோங்க. யாருக்கும் பெரிய லெவல்ல வாக்கு கொடுக்க வேண்டாம். ஆரோக்கியத்துல முக்கியமா நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. அதுல கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. சரி, அதுக்கப்புறம் உங்களுக்கு சுக்கிர பகவான் வந்து பாருங்க மீனத்துல உச்சம் பெற்று அமர்ந்திருக்கார். மீனம் உங்களுக்கு என்ன பாவம், 9ஆம் பாவம், பாக்கியஸ்தானத்துல சுக்கிரன். இதை விட என்னங்க வேணும்? பாக்கியஸ்தானம், அதிர்ஷ்டஸ்தானத்துல ஒரு அதிர்ஷ்ட கிரகம், ஏதோ ஒரு விதத்துல ஒரு பெருத்த அதிர்ஷ்டம் அப்படின்றது கொடுத்துருவார். காசு, பணம், மணின்றாங்க பாத்தீங்களா, இதெல்லாம் சுக்கிரன் கொடுப்பா. அதுக்கும் மேல நிம்மதி, சந்தோஷம், குதூகலம், இது அத்தனையும் சுக்கிரன் கொடுப்பார். அதுக்கும் மேல ரொம்ப நாளா வந்து பாருங்க எனக்கு ஒரு ஆசை, அதாவது என்னோட ஆபீஸ்ல நான் தான் ஒரு டாமினேட்டிங் போஸ்ட்ல இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். அது கிடைச்சிருச்சு. ரொம்ப நாளா அபிஷியலி நான் வெளிநாட்டுக்கு போகணும்னு ஆசைப்பட்டேன். அது கிடைச்சிருச்சு. புரியுதுங்களா? ரொம்ப நாளா ஒரு அழகான பொண்ணு தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு எனக்கு வயசு 39 ஆயிடுச்சு. இப்ப வரைக்கும் காத்துட்டு இருந்தேன். அது கிடைச்சிருச்சு. ஆக ரொம்ப நாள் என்னுடைய ஆசை, நீண்ட நாள் ஆசை. இதுக்காக தான் நான் இவ்வளோ நாள் காத்துட்டு இருந்தேன். இது ஒண்ணு கிடைச்சிச்சுன்னா போதும், என் ஜென்மமே சாபல்யம் அடைஞ்சிடும் அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிற ஒரு விஷயம் இந்த காலகட்டத்துல நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆக இந்த காலகட்டம் கடகராசி என்பர்கள் என்னென்னலாம் ஆசைப்படுறீங்க, அதுக்கும் மேல சனியும் பாக்கிய சனியா இருக்கான் இல்லைங்களா? சனியும் பாக்கிய சனியே எல்லா விதத்திலையும் உங்களுக்கு குட் லக்கு, ஃபார்ச்சூன், அதிர்ஷ்டம், மேன்மை, முன்னேற்றம் எல்லாமே கொடுத்துட போறான். அதுக்கும் மேல பாக்கியஸ்தானத்துல சுக்கிரனும் அமர்ந்து ஆப்வியஸ்லி நிறைய நற்பலன்கள் அப்படின்றது உங்களுக்கு கொடுக்க தான் போறோம். சின்ன சின்ன விஷயங்கள் கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அந்த சின்ன சின்ன விஷயங்களை கவனமா இருக்கீங்க அப்படின்னா மட்டும் போதுமானது. மார்ச் மாதம் இனிமையான மாதமா அமையும். வாழ்த்துக்கள். இப்ப நான் சொன்னது வந்து பாருங்க உங்க ராசிக்கான பொதுவான பலன்கள். இப்ப இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்க, வாழ்க்கையில பல முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்துல இருக்கீங்க. நாங்க வந்து பாருங்க வீடு கட்டலாம்னு ரொம்ப நாளா வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். வீடு கட்டுறதுக்கான எந்த சாத்தியக்கூறும் இல்லை. குடும்பத்துல ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. இந்த பிரச்சனைகள் எல்லாம் இந்த மாதமாவது நிவர்த்தி ஆகுமா ஆகாதா அப்படின்ற கேள்வியா இருந்தாலும், பிள்ளைங்களுக்கு வயது வந்து பாத்தீங்கன்னா 40, 39, 45 அப்படின்னு ஆயிடுச்சு. இப்ப வரைக்கும் திருமணம் கூடி வரல. திருமணம் கூடி வர்றதுக்கான வழி இருக்கா இல்லையா, இந்த மாதிரி எத்தனையோ பிரச்சனைகள் ஒரு குடும்பத்திலயும் இருக்கதான் செய்யுது. அந்த மாதிரி உங்க குடும்பத்துல ஏதாவது பிரச்சனை இருக்கு அப்படின்னா அதுக்கு தீர்வு தெரியுமா அப்படின்னா நம்மளோட சுய ஜாதகம் தான் அதுக்கு தீர்வு. நம்மளோட சுய ஜாதகம் பார்த்தா ரொம்ப தெளிவா என்ன பிரச்சனைகள் இருக்கு, அந்த பிரச்சனைகள் தீர்வு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்றது தெரிஞ்சுக்க முடியும். ஆக அந்த மாதிரி உங்க சுய ஜாதகத்தை நீங்க பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா, நான் பேசிட்டு இருக்கும் போது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ.